பிலோகேசன் என்னும் அம்மானுசம் அல்போனா இத்தாலியில் வாழ்ந்த கிறிஸ்தவ மத குரு, தீவிர உண்மையான கிறிஸ்தவர். ஜெபம் செய்வதிலேயே தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்தவர். 22/9/1774 இத்தாலியில் இருந்த பலஸ்தெல் கொதியில் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் தனியே ஓர்மையாக தியானித்துக் கொண்டிருந்தார். சற்று நேரம் வெளியில் வந்து அங்கிருந்த மக்களை பார்த்துவிட்டு மீண்டும் அறைக்குள் சென்றார். மீண்டும் சற்று நேரத்தில் திரும்பி வந்து போப் சற்று முன்னர் இறந்து விட்டார் என அறிவித்தார். அனைவருக்கும் ஆச்சரியம், பலர் நம்பவும் இல்லை. போப் இருப்பது ரோம் நகரில், அதாவது அந்த கால பகுதியில் இவர்கள் இருந்த இடத்தில் இருந்து ஒரு நாள் பயணம். மறுநாள் ரோமிலிருந்து அதிகாரபூர்வமாக போப் இறந்த தகவல் அல்போனா வசித்து வந்த அந்த நபருக்கு வந்தது. அனைவருக்கும் ஆச்சரியம், எப்படி இங்கிருந்தபடியே அல்போனால் இந்த தகவலை கூற முடிந்தது? உள்ளுணர்வாக இருக்கும் என கூறினார்கள் சிலர். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. போப் இறந்த போது அங்கிருந்த சூழ்நிலை பற்றிய தகவல்கள் கிடைக்கத் தொடங்கின. அதில் போப் இறப்பதற்கு 1 மணி நேரம் முன்பாக அங்கு வந்த அல்போனா அவரின் அருகில் இருந்து ஜெபம் செய்ததாக உறுதியான தகவல்கள் கிடைத்தன. மேற்கண்ட இவை அனைத்தையும் மறுத்து பேசும் நாத்திகவாதிகளுக்கும் உலகத்தில் பஞ்சமில்லை. இந்த நாத்திகவாதிகள் பேயாவது ஆவியாவது எல்லாம் பிரம்மை என்கிறார்கள். வழி வழியாக கடத்தப்படும் கற்பனைகள் பிரம்மை உருவத்தை தோற்றுவிக்க கூடும் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படும் என்பது அவர்களின் கருத்து. எனினும் இன்றைய விஞ்ஞான உலகில் கேமரா கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஆவி ஆராய்ச்சி சூடுபிடித்து உள்ளது. நவீன ஸ்கேனர்கள், கதிர்வீச்சு கேமரா, பேய்களுக்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஸ்பைடர் கருவி என அறிவியல் நவீனங்கள் கொண்டு ஆய்வாளர்கள் ஆவிகளை தேடுகிறார்கள். ஆனால் இதுவரை ஆவிகள் சிக்கவில்லை. அதே சமயத்தில் அவை எழுப்பும் பீதியும் குறையவில்லை. இதே வகையில் ஆங்காங்கே ஆவிகள் சம்பந்தமாக நடந்த சில விசித்திர சம்பவங்கள் இங்கு தொகுத்து வழங்கப்படுகிறது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நண்பர்களே, வணக்கம்.